வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்னைக்கு சில்வர் காயின் போட்டிருக்கேன். ஒரு 8 காயின் போட்டிருக்கேன். இதை வாங்க முடியல. இப்போ கொடுக்கறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாரு. ஏன்னா அன்னைக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. முந்தா நாள் ரேட்டு அவர் நெட்டில் இருந்து எடுத்து காணிக்காரு 207 ரூபா எனக்கு அனுப்பிவிட்டார். அதை என் ஃபோனில் இருக்குது 207 ரூபா சில்வர் ரைட்டு. அப்போ கணக்கு கூட்டிக்குங்க. பின்ன இது நம்ம இன்னைக்கு நம்ம விலை சொல்லி வாங்கலை அப்படின்னா இன்னும் 2 மாதம் கழிஞ்சா இன்னும் விலை கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் ரைட்டு. சில்வருக்கு இன்னும் இறங்குதாப்பில் இல்லை. நான் ஒரு ஆளுக்கு ஒரு 20 காயின் கொடுத்துருந்தேன். மொத்தத்தில் ஒரு 20 காயின், எல்லா 1 ரூபா காயின் எல்லாமே 20 காயின் கொடுத்துருந்தேன். அதில் 20 காயின் இப்போ அவருக்கு பெரிய லாபம் இருக்கணும். அப்படி தான் வியாபாரம் பார்த்தா லாபம் இருக்கணும். 20 காயின் அவருக்கு டோட்டலாக ஒரு கணக்கு கொண்டு 1600 ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பேன். நான் அதுக்கு பின்னாடி இந்த காயின் நான் வாங்க வரல. இன்றைக்கி நீங்கள் வாங்கன்னா டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இனி அடுத்த மாதம் ரேட்டு நான் குடிக்கிட்டு தான் இருக்கும், குறையாது. சரியா? பாருங்கள். அப்படி பாருங்கள், தூக்கி காணிக்கங்க. ஒன்று எல்லாத்தையும் தூக்கல, ஒன்று தூக்கி காணிக்கங்க. 15 கிராம் தான் அது. காத்தாடி ஓடுது 15 கிராம். பார்த்தீங்களா? காந்தி காயின் 8 11 நோட்லி 60. அப்போ 200 ரைட்டு பார்த்தாலும் எவ்வளோ வருது? காயினுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு வேறு இருக்குது. வெள்ளி இப்போ நம்ம ஒரு கொலுசு வாங்குகிறோம், கழிப்பாங்க. இது வெள்ளி கட்டி இதெல்லாம் யாரும் கழிக்க மாட்டாங்க. ஒரு கொலுசு கொண்டு வைத்தா அதில் ஒரு 10 கிராம் 20 கிராம் கழிப்பாங்க. அழுக்கு இருக்கும், முத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது கழிக்க முடியாது. இது நான் கொடுத்துருக்கேன், டேமேஜ் காயின் நான் கொடுத்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது கழிக்க மாட்டாங்க. வெள்ளி கட்டி மாதிரி தான் இது. தெரிஞ்சுக்க நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்போது 2200 ரேட்டுக்கு இருக்குது இப்போ இன்னும் ரேட்டு. அது காந்தி வேறு. 2200 ரூபாய்க்கு இந்த 1 ரூபி இருக்குது. வாங்கி வைங்க. சாதாரணப்பட்டவங்க தங்கத்தில் போட்டுக்கிட்டே வெள்ளியை வாங்கி வைங்க. ரொம்ப காசு விட்டவங்க தங்கம் வாங்கி வைக்கட்டும். ஒரு டேட்டையும் பார்த்துக்குங்க. 1889 காயின்லாம் நல்லா, அவர்கிட்ட வாங்குகிற காயின்லாம் கண்டிஷனாக இருக்கும். எந்த இதில் அவர் ஒரு 30 கிலோ வச்சுருப்பார். காந்தியை பாருங்கள், அதுவும் கண்டிஷனாக இருக்கும். 2 காந்தி தான் வாங்கினேன். அவர் இதுக்கு முன்னே அதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க பாரு. இப்போ 8 காயின் எடுத்தோன்னு அவர் அப்படியா போதுமா, சரியா, சரி அப்படிங்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் விலை கூட்டிக்கிட்டே இருக்கும், வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு. இது நான் காணிச்சிட்டோம்ல. நான் பொதுவாகவே ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். இதில் நான் என்ன பண்ணேன் பாருங்கள், எடுத்து வச்சேன்னா உங்களுக்கு காசு தான். 1877 ஒன்று. காயினில் சூப்பராக இருக்கும். 1891. இதை நான் புக்கை வச்சு டேட்டெல்லாம் பார்க்கல, அப்படியே தான் போட்டிருக்கேன். வாங்கிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன், அப்படி போட்டிருக்கேன். 1900. எது ரேர் இருக்கா எல்லாம் ஒன்றுமே பார்க்கல. பார்ப்பேன், பார்க்காம இருக்க மாட்டேன். எட்வேர்டு 906.
907. காயினெல்லாம் அப்படி தங்க மாதிரி அப்படியே இருக்குது. சூப்பர் காயின் பார்த்துக்குங்க. எல்லா காயினுமே அவர்கிட்ட வாங்குகிற காயின் எல்லாம் அவர்கிட்ட என்ன நான் பார்த்ததே அவர் 50 கிலோ இருக்கும். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் தேடி பார்த்துருக்கெல்லாம் சாதாரண கம்மாமரட்டி 1 ரூபா போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காரு. நல்ல நல்ல காயினாக இருக்கும் எல்லாம் அவர்கிட்ட. வேணுங்க வாங்கிக்கோங்க. இது எல்லாமே 2300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 2300 ரூபா. 1700க்கு தான் லாஸ்ட்டாக கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி எடுக்கவே இல்லை நான் காயினை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எவனா எடுத்து எப்படி கொடுக்க அப்படின்னு யோசித்தேன். 2300 ஒரு காயின். காந்தி 2500. வேணுங்கவங்க யோசிக்காதங்க, விலையை கூட சொல்லுதாருன்னு யோசிக்காங்க. கிடைக்காதுன்னு இது அடுத்த வாரம் என்ன ரேட்டு கொடுக்கும். இந்த போன வாரத்திலே 207 வரை போயிடுச்சு. இனி அடுத்த வாரம் என்ன ரேட் வரும்னு தெரியாது. கண்டிப்பாக குறையாது. வெள்ளிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, காயினுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. சரியா? நல்ல மைண்டில் போடுங்க. போட்டு வாங்கி வைங்க. வாங்கி வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்படியே போட்டேன்னா உங்களுக்கு எங்கே போய் சேரும்னு தெரியாது. இப்போ என்கிட்ட ஒரு 10-20 காயின் வாங்கினாலும் அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னேன். சரி போடுங்க பாப்பா அப்படின்னாரு. வேணும்போது டக்குன்னு புக் பண்ணிக்கங்க. என்கிட்ட மொத்தத்தில் 8 காயின் தான் இருக்குது. இது விற்றாச்சுன்னா நீ போய் நீ எப்போ போகிறேன்னு சொல்ல முடியாது. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அடுத்த ஒரு வீடியோ போடுறேன்.